Hello everyone. இப்போ நம்ம பார்க்க போகிறது Floyd Warshall algorithm. Floyd Warshall algorithmனா finding the shortest path between all the pairs of vertices in a weighted graph. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுறாங்க. டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சோட ஒரு எக்ஸாம்பிள் தான் ஃப்ளாய்டு வார்ஷல் அல்காரிதம். இது வந்து கொடுத்துருக்கிற கிராஃபுக்கு எவ்வளோ ஷார்ட்டஸ்ட் பாத் இருக்குன்ட்டு ஒவ்வொரு வெர்டிசஸ்க்கும் இருக்குன்ட்டு ஃபைண்ட் பண்ணும். இதுதான் ஃப்ளாய்டு வார்ஷலோட அல்காரிதம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் i = 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் i லெஸ் தென் n இன்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், சேம் as to g. தென் கிராஃபோட ஐஜே வேல்யூ வந்து மேட்ரிக்ஸோட ஐஜேல ஸ்டோர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வெர்டிசஸை வந்து இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணுறோம். இதில் இஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐகே ப்ளஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் கேஜே வந்து லெஸ் தென் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐஜேன்னு இருந்துச்சுன்னா மேட்ரிக்ஸோட ஐகே ப்ளஸ் மேட்ரிக்ஸோட கேஜே வேல்யூ வந்து மேட்ரிக்ஸோட ஐஜேல வந்து ஸ்டோர் ஆகிடும். For example, we need to solve shortest path problem in a given graph using Floyd Warshall algorithm. Step 1. We will create 4x4 matrix. First, 4x4 matrix ஒன்று create பண்ணிக்கணும். For example, D0, D1, D2, D3, D4. First D0 பார்க்கலாம். இதில் rows and columns வேல்யூ வந்து ஐஜேன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கிராஃபில் ஒரு வெர்டிசஸ்லேருந்து இன்னொரு வெர்டிசஸ்க்கு டைரக்ட் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வெயிட்டோட வேல்யூவை மேட்ரிக்ஸில் போடணும். சப்போஸ் டைரக்ட் டிஸ்டன்ஸ் இல்லாட்டி அதோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டுன்னு போடணும். இந்த D0ல் 1,1, 2,2, 3,3, 4,4 இந்த நாலுத்துக்குமே டைரக்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அதோட வேல்யூ எல்லாமே 0. 1,2க்கு வந்து டைரக்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது, அதோட வேல்யூ வந்து 8. 1,3க்கு வந்து டைரக்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது, ஸோ அதோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு போடணும். 1,4க்கு டைரக்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸோ அதோட வேல்யூ 1. இதே மாதிரி எல்லா ஐஜே வேல்யூக்கும் டைரக்ட் டிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி போடணும். ஸ்டெப் 2. ஃபஸ்ட்டு ரோ அண்டு காலம் D0 மாதிரி சேமாக இருக்கிறனால அங்கே எந்த சேஞ்சஸும் நடக்காது. 3,2 அண்ட் 3,4 இங்கே மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்கே வந்து 1 வந்து இன்டர்மீடியட்டாக ஆக்ட் பண்ணுது. 3,2க்கு வந்து டைரக்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ 3,1 அதோட வெயிட் வந்து 4, 1,2 வெயிட் 8. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 12ங்கிற வேல்யூ 3,2க்கு கிடைக்கும். தென் 3,4க்கும் டைரக்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது. 3,1க்கு வந்து வெயிட் வேல்யூ 4 அண்ட் 1,4க்கு வெயிட் வேல்யூ 1. இது ரெண்டு ஆட் பண்ணி 5ன்னு கிடைக்கும். இந்த 3,2, 3,4 மட்டும் தான் D1ல சேஞ்ச் ஆகும், வேறு எந்த இதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸ்டெப் 3. செகண்ட் ரோ அண்டு காலம் வந்து எந்த சேஞ்சஸும் நடக்காது, ஏன்னா இது வந்து D1 மாதிரி சேமாக இருக்கிறதுனால. இந்த D2ல வந்து 1 அண்டு 2 இது ரெண்டு மட்டும்தான் இன்டர்மீடியட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ 1,3 அண்ட் 4,3 இந்த ரெண்டோட வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். 1,3க்கு வந்து டைரக்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ 2 வந்து இன்டர்மீடியட்டாக ஆக்ட் பண்ணி 8 + 1 9ன்ற வேல்யூவை 1,3க்கு கொடுக்கும். 4,3க்கும் டைரக்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது. இங்கேயும் 2 வந்து இன்டர்மீடியட்டாக ஆக்ட் பண்ணி 2 + 1 3ங்கிற வேல்யூவை 4,3க்கு கொடுக்கும். D2ல 1,3 அண்டு 4,3 மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்கும், வேறு எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸ்டெப் 4. தேர்டு ரோ அண்டு காலம் வந்து சேஞ்ச் ஆகாது, பிகாஸ் இட் இஸ் சேம் as to D2. இன் D3 1, 2 அண்டு 3 ஆக்ட் இஸ் இன்டர்மீடியட். இதில் 2,1, 2,4 அண்டு 4,1 மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். 2,1க்கு டைரக்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ 3யை வந்து இன்டர்மீடியட்டாக யூஸ் பண்ணி 4 + 1 5ங்கிற வேல்யூவை கொடுக்கும். 2,4க்கும் டைரக்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ 3யை இன்டர்மீடியட்டாக யூஸ் பண்ணி 4 + 2 6ங்கிற வேல்யூவை கொடுக்கும். 4,1 இதுக்கு வந்து மொத்தம் 2வே இருக்குது. 4,2, 2,3, 3,1 இந்த வேல்யூவை யூஸ் பண்ணால்
இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். இன்னொரு வே வந்து 4,3 3,1 இதை ஆட் பண்ணால் 13 கிடைக்கும். 13ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணும்போது 7 வந்து லெஸ் தெனாக இருக்கிறனால அதை வந்து 4,1 வேல்யூவாக போட்டுறணும். இந்த D3ல வந்து 2,1 2,4 4,1 மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், வேறு எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸ்டெப் 5 4th row and columnல எந்த சேஞ்சஸும் நடக்காது பிகாஸ் இட் இஸ் சேம் அஸ் டு D3. இன் D4 all vertices act as intermediate. ஸோ 1,2 1,3 and 3,2ல மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்கும். 1,2க்கு டைரக்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு 8. ஆனால் 3யை வந்து இன்டர்மீடியட்டாக யூஸ் பண்ணி 1 + 2 3ங்கிற வேல்யூவை 1,2க்கு கொடுக்கும். 1,3க்கு வந்து டைரக்ட் டிஸ்டன்ஸ் வந்து கிடையாது. ஸோ 2 யூஸ் பண்ணால் 8 + 1 9ங்கிற வேல்யூவை கொடுக்கும். ஆனால் 4 இன்டர்மீடியட்டாக யூஸ் பண்ணும்போது 4 வேல்யூன்னு கொடுக்குறது. 4ஐயும் 9ஐயும் கம்பேர் பண்ணும்போது 4 மினிமலாக இருக்கிறனால 4 போட்டிருக்கும். தென் 3,2க்கு வந்து 4 3 2 இதை ஃபுல்லாக இன்டர்மீடியட்டாக யூஸ் பண்ணி 7ங்கிற வேல்யூவை D4க்கு போட்டிருக்கோம். இதில் 1,2 1,3 3,2 இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், வேற எந்த வேல்யூவும் D4ல சேஞ்ச் ஆகாது. டைம் காம்ப்ளெக்சிட்டி. Floyd Warshall algorithm consists of 3 loops. The innermost loop consists of only constant complexity operation. The time complexity of the Floyd Warshall algorithm is big O of n cube. N is the number of nodes in the given graph. When Floyd Warshall algorithm is used, it is suited for dense graph because its time complexity depends only on the number of vertices in the given graph, and spare graph and Johnson's algorithm is more suitable for Floyd Warshall algorithm. Thank you.